தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே மேலவஸ்தா சாவடியில் சுமார் 55,000 சதுரடியில் ரூபாய் 30 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் டைடல் நியோ ஐடி பார்க் கட்டப்பட்டு வருகிறது. இப்பணிகளை தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா, இந்த ஐடி பார்க் வருவதன் மூலம் டெல்டா பகுதியை சேர்ந்த படித்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் பல புதிய முயற்சிகளில் முதலமைச்சர் அவர்கள் இறங்கியுள்ள இந்த சூழ்நிலையில் தஞ்சை தரணியில் விவசாய பெருங்குடி மக்களின் படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற அந்த முயற்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே மினி டைடல் பார்க்கை அறிவித்து கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்து இன்னும் சில வாரங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திட்டங்களால் இந்த பார்க் துவங்கப்பட போகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் சமகால சூழ்நிலையில் கால்நடை உற்பத்தியை எவ்வாறு பெருக்குவது, கால்நடை அறிவியலை பரப்புவதற்கான ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க அணுகுமுறை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் கர்நாடக கால்நடை விலங்கு மற்றும் மீன்வள அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு வீரண்ணா கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். கருத்தரங்கத்தில் பேசிய அவர், தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதே இந்த கருத்தரங்கத்தின் நோக்கம் என்றும், தொழில்நுட்பங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் இன்குபேட்டர் சென்டர்கள் உண்மையில் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், கால்நடை உற்பத்தி மற்றும் செயல்முறையை விவசாய சமூகத்தின் நலனுக்காகவும் நமது தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் நிலையான வழியில் கொண்டு செல்லலாம் என்று அவர் பேசினார். கருத்தரங்கத்தில் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் துணைவேந்தர் திரு செல்வகுமார், டீன் திருமதி நர்மதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய விளையாட்டுத் திடலில் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தஞ்சை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா மற்றும் தஞ்சாவூர் உணவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி பிரியங்கா பங்கஜம் பொறுப்பேற்றுக் கொண்டார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசாங்கத்தின் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் சென்று சேர்வதற்கு தனது பணிகளை மேற்கொள்ளுவேன் என்று கூறினார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் தஞ்சாவூரில் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு அண்ணாதுரை மற்றும் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் திரு ராமநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பெரிய LED திரை மூலம் காட்சி விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியும் நடத்தப்பட்டது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை ஏராளமான கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் கண்டு பயனடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் 15 புதிய பேருந்துகள் மற்றும் 8 புதிய கூண்டு கட்டமைக்கப்பட்ட பேருந்துகளின் இயக்கத்தை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவகிரக கோவில்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போல் முருகன் கோவில்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், 500 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளதாகவும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 200 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதில் முதல் 30 விரைவு பேருந்துகளின் இயக்கம் அடுத்த வாரத்தில் தொடங்கி வைக்கப்படும் என தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் மொத்தம் 37 பயனாளிகளுக்கு ரூபாய் 9,51,000 மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் திரு ஆனந்த் தலைமையில் அனைத்து அரசு துறை வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து உயர்மட்ட அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தஞ்சாவூர், கும்பகோணம் மாநகராட்சிகளில் அம்ருத் டம், குடிமராமத்து பணிகள், எண்ணும் எழுத்தும் இயக்கம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள், பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், திடக்கழிவு மேலாண்மை திட்டம், அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது.